என்னது? உங்க கால் வலிக்குதா? நான் வேணா எந்திரிச்சுக்கிறேங்க. கால் வலிக்குதுன்னா நீங்க உட்காருங்க. இவ எங்கிட்ட தான் சுத்திக்கிட்டு திரியறாளா? என்னங்க கால் வலிக்குதா? என்னாச்சு? என்னாச்சு மாமா? கால்ல அடிபட்டுருச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்போ காலன்னு ஏதோ சொன்னீங்களே? இல்லங்க, உங்களை ஓரமா உட்கார சொன்னேன். நடக்கும்போது யாராவது மிதிச்சிருவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? ஏன் காதுல தான் வேற மாதிரி விழுந்துருச்சு போல. மாப்ள, வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்ல. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. எங்க நீங்க மீட்டிங்க பாருங்க. வேணா கொஞ்ச நேரம் வந்து உட்காருங்க. இல்ல தேனு, நீ முதல்ல உட்காரு. நான் உட்காரேன், நீ உட்காரு. டேய் சரகர்ரா, டேய் தண்ணி ஊத்து. போதும். நீங்களா? நீ இங்கனதான் சுத்திக்கிட்டு திரியறியா? மனோவை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இரு, அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கே நான் சொன்னேன்ல, அவகத்தான் என் புருஷன். ஏய் போதும், உன் கதையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த உண்மையெல்லாம் எனக்கும் தெரியும். மனோ ஃப்ரெண்டோட பொண்டாட்டி தானே நீ? அவன் உனக்கு உதவி பண்ண வந்தா, நீ சொந்தம் கொண்டாடிக்க பாக்குற அதானே? இப்ப நீ மேடை ஏறி ஒரு பொய்ய சொல்ல போற, அப்படிதானே? ஆமா, நான் சொல்லுவேன். அப்படி சொன்ன அவன் ஆமான்னு ஒத்துக்கிட்டு உன் கூட வந்துடுவான்னு நினைக்கிறியா? நீ பொய் சொல்லி பணம் பறிக்க வந்திருக்கேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். நீ சொல்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப என்ன செய்வ? என்ன நீங்களும் என்ன மிரட்டுறீங்களா? அவங்களை விட்டு போக சொல்றீங்களா? அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. உன்னைய போன்னு நான் சொல்லவும் மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. நீ மனோ கூட வாழணும்னு தானே நினைக்கிற? ஆமா, அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப இந்த மேடை ஏறி சொல்றதெல்லாம் விட்டுடு. நான் சொல்றதான் நீ கேட்கணும். நான் என்ன செய்யணும்? அவன் பொண்டாட்டி தேன்மொழி இருக்கால, அவ கூட நீ கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பி. அவளுக்கு உன் மேல ஒரு அனுதாபம் வரும். அப்படி வந்த உடனே உன் புருஷன் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லு. ஆனா அது யாருன்னு சொல்லிடாத. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது மனோதான்னு அவ மனசுல சந்தேகத்தை உருவாக்கு. அப்படி பண்ணா அப்புறம் அவளுக்கு மனோ நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானோன்னு தோண ஆரம்பிக்கும். அத நினைச்சு தினம் தினம் அவன் நொந்துகிட்டு கிடப்பா. அப்புறம் நீ அவளை விரட்ட வேணாம், அவளே மனோ விட்டு போயிடுவா. கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா மனோவோட அப்பத்தான் நீங்களே ஏன் இப்படி சொல்றீங்க? நான் என் பேரனுக்கு நல்லது நடக்கணும்னு தான் சொல்றேன். வேற வழி இல்லாம அவளை அவனுக்கு கட்டி வைக்க வேண்டியதா போயிடுச்சு. அந்த தேன்மொழியோட தங்கச்சிக்காரி ஒருத்தி இருக்கிறா, அடங்கா பிடாரி. மீனாட்சி, உனக்கு எதுவும் அடி படல? மீனாட்சி, அடி எதுவும் படல?
அதெல்லாம் இல்லக்கா. ஏய் அறிவில்ல உனக்கு? இப்படி வந்து மோதுற? யாரு நான் மோதனா? நல்ல கதையா இருக்க. நீதான் என் மேல வந்து இடிச்ச. ஏன் தள்ளி போக தெரியாதா உனக்கு? நான் தள்ளி போயிருந்தா நீ கீழே விழுந்து உனக்கு அடிபட்டு இருக்குமா? எனக்கு என்ன உனக்கு என்ன வந்துச்சு? மீனாட்சி விடுடி, அவரு தெரியாம தானே இடிச்சாரு. இவன் வேணும்னே பண்றான்க்கா. பாருங்க மதினி, நான் பாட்டுக்கு ஓரமா தான் போயிட்டு இருந்தேன். என் மேல வந்து இடிச்சிட்டு இப்படி பேசுறா. இடிக்க மட்டுமாடா செஞ்சீங்க? ரோட் ரோலர் மாதிரி 2 கிலோமீட்டருக்கு உருண்டிங்கடா. டேய் சும்மா வர்றோம். இவன் கிட்ட நமக்கு என்னக்கா பேச்சு? வாங்க நம்ம போலாம். வா. ஆனா மாப்ள, இந்த விபத்து எதர்ச்சியா நடந்த மாதிரி இல்லையா? ஆனா உங்க கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு மாப்ள. அப்படிங்கிற? ஆமையா, பொருத்தம் நான் பொருத்தம், உனக்கு அவளுக்கா அப்படி ஒரு பொருத்தம்யா. ஆமால்ல.